ஏண்டா சாமி வச்சு நீ மூலதனமா அரசியல் பண்ற எத்தனை நாள் பண்ணிடுவேன்? ஜாதி அரசியலும் ஆன்மீக அரசியலும் ரொம்ப நாளைக்கு எடுப்படாது. பிஜேபி சங்கி பசங்களா, நீ சாமி பேரை சொல்லி தமிழ்நாட்டுல ஏமாத்த முடியாது. அது நீ வட மாநிலத்துல ஏமாத்தலாம். அப்படிதான் 3ஆவது முறை ஆட்சிக்கு வரான். இந்து மதம் இந்துத்துவான்னு சொல்லி அங்க இருக்கிற இஸ்லாமியர்களை போட்டு அடிக்கிறது, மிரட்டி ஓட்டு போடு சொல்றது, பட்டியலின மக்களுக்கு அவன் பண்ற கொடுமெல்லாம் இருக்குது பாரு. வட மாநிலத்துல நம்ம கும்பிடுறதுக்கு பயன்படுத்துறோம் கோயில, அவன் பெண்களை கற்பழிக்கிறதுக்கு கோயில பயன்படுத்துறான். பிஜேபி சங்கி பசங்க, RSS காரங்க. அவன் எது பண்ணாலும் பிஜேபி RSS காரன் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவான். கோயில்ல குழந்தைய கற்பழிச்சான் தெரியுமா? காவி துணி கட்டிக்குவான், ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு குழந்தைய கற்பழிக்கிறான். கோர்ட்ல எந்த கேஸ் நிக்கல, கோர்ட்டுக்கு போறதுக்கும் பயப்படுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. இங்க பார்த்து எங்க தலைவர் தளபதி, இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவன், பெண்களின் பாதுகாவலர், பெண்களின் காவலர் தலைவர் தளபதி ஒருத்தன் போய் ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தி என்னோ பண்ணான் ஒரு சகோதரிய. 30 வருஷம் அவனுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தார். முடிஞ்சிச்சா வாழ்க்கை? இனிமே எவன் பெண்ணை தொட்டாலும், பிஜேபி காரன் சொல்ற சங்கி பசங்களா, இனி எவன் பெண்ணை தொட்டாலும் எங்க ஆட்சியில் அவனுக்கு இதுதான் நிலைமை.